அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கிற அறிவியல் பாடங்களை ஸ்பீடாக ரிவிஷன் பண்ண போகிறோம். அறிவியல் பாடங்களை ஸ்பீடாக ரிவிஷனா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க. ஸ்பீடாக குரூப் 4 எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் அறிவியல் பாடங்களை படிக்காமல் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பயன்படுமே அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஸ்பீடாக ரிவிஷன் பண்ண போகிறோம். முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிடுறேங்க. இந்த வீடியோ பிடிஎஃப்பை வச்சு நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். இடையே பார்த்தா இப்படி கண்டென்ட் இல்லாமல் எம்டி ஸ்பேஸாக இருக்கும். அந்த சமயத்தில் நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கணும். இல்லைனா பேசாமல் இருந்தால் சைலண்ட்டாக இருக்கும், அப்புறம் நீங்கள் தூங்கி போயிடுவீங்க. சரிங்களா? சரி, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மொத்தம் எத்தனை பாடம் இருக்குன்னா 6 பாடம் இருக்குது. என்னென்ன பாடம் அப்படின்னு பார்த்தா, அளவீடுகள், விசையும் இயக்கமும், நம்மை சுற்றிய பருப்பொருட்கள், தாவர உலகம், விலங்கு உலகம், உடல் நலமும் சுகாதாரமும். மொத்தம் 6 பாடம் இருக்குது. 6 பாடத்தையும் நம்ம ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணிடுவோம். முதல் பாடம் என்னன்னு பார்த்தா அளவீடுகள் அப்படிங்கிற பாடம். இந்த பாடத்தில் முதல்லையே முக்கியமான கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தா பன்னாட்டு அலகுமுறை, எஸ்ஐ அலகுமுறை. இந்த 7 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 7ஐயும் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். பொறுத்துக்களை கேட்கலாம், இல்லைன்னா டைரெக்டாகவே கேட்கலாம். இதை மனப்பாடமாக படித்து வச்சுக்கோங்க. நம்ம என்னென்னு பார்ப்போம். வெப்பநிலையின் அலகு கெல்வின், தொலைவின் அலகு மீட்டர், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், காலத்தின் அலகு வினாடி, பொருளின் அளவு மோல், நிறையின் அலகு கிலோகிராம், ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. இந்த 7ஐயும் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிடுங்க. சரிங்களா? மனப்பாடம் பண்ணியாச்சா? அடுத்த பக்கத்துக்கு போவோம். அடுத்த பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, போயிட்டே இருப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பேசிக்கான தகவலுங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர், 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர். இந்த பேசிக்கான தகவல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அளவீடுகள் தான் கொடுத்துருக்காங்க. நீளத்தின் எசை அலகு மீட்டர், நிறையின் எசை அலகு கிலோகிராம், காலத்தின் எசை அலகு வினாடி, பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர்டு, பருமனின் அலகு மீட்டர்ஸ் கியூபு. இதெல்லாம் மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது முன்னோட்டுகளை கொடுத்துருக்காங்க. முன்னோட்டுகளை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பலை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? டெசினா டி, சென்டினா சி, மில்லினா எம், நானோனா என், கிலோனா கே. இதில் குறிப்பாக நானோ அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை வேணால் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. நானோ அப்படிங்கிறது 10⁻⁻⁹ மீட்டர். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? வேறு என்ன கொடுத்துருக்காங்க, போயிட்டே இருப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூமியின் ஈர்ப்பு விசையும் நிலவின் ஈர்ப்பு விசையும் வேறு வேறாக இருக்கும். அதாவது பூமியோடைய ஈர்ப்பு விசை 6 மடங்கு அதிகமாக இருக்கும். நிலவில் அதில் 1 பங்களவு தான் இருக்கும். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பூமியோடைய ஈர்ப்பு விசையில் 6ல் 1 பங்கு தான் நிலவில் இருக்கும். அதனால் நிறையை பொறுத்த வரைக்கும் 2லும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறைய நம்ம நியூட்டன்னு சொல்லுவோம். சரிங்களா? நல்லா கவனிக்கணும். நிறைய நியூட்டன்னு சொல்லுவோம், எடையை கிலோன்னு சொல்லுவோம். சரிங்களா? நல்லா கவனிக்கணும். எடையை கிலோன்னு சொல்லுவோம், நிறைய நியூட்டன் சொல்லுவோம். நிறைய பொறுத்த வரைக்கும் பூமியில் 60 நியூட்டன்னா நிலவிலும் 60 நியூட்டன் தான். நிறை மாறவே மாறாது. ஆனால் எடைனா மாறும். எடை பூமியில் 60 கிலோன்னா நிலவில் எவ்வளோ இருக்குங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா? நிலவில் 6ல் 1 பங்கு தான் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 10 கிலோ தான் இருக்கும். ஸோ எடை மாறுபடும், நிறை மாறாது. இந்த கண்டென்ட்டை மட்டும் முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? வேறு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொது தராசு, மின்னணு தராசை கொடுத்துருக்காங்க. பொது தராசு இதுதான்ப்பா பொது தராசு. இதை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நிறையை அளக்க பயன்படுத்துகிறோம். நல்லா கவனிங்க. பொது தராசு எதுக்கு பயன்படுது? நிறைய அளக்க பயன்படுது. அடுத்தது மின்னணு தராசு. மின்னணு தராசு எதுக்கு பயன்படுது? எடையை அளக்க பயன்படுது. டிஜிட்டலாக இருக்குது பார்த்தீங்களா? இது எடையை கண்டுபிடிக்க பயன்படுது. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? வேறு மேலும் அறிந்து கொள்வோம். இதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓடோமீட்டர். ஓடோமீட்டர்னால் என்னென்னு தெரியும்ல? ஓடோமீட்டர்னால் ஒரு வண்டி எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு, மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் ஓடோமீட்டர் பயன்படும். ஸ்பீடோமீட்டர் எதுக்கு பயன்படும்னா, இப்போ கரண்டில் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஸ்பீடோமீட்டர் பயன்படும். அடுத்தது மெட்ரிக் முறை அல்லது திட்ட அலகுகள். இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா 1790 பிரெஞ்சு நாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது நீளத்தை அளக்க பயன்படுத்தக்கூடிய அளவுகோல், அதாவது ஸ்கேலு. இந்த ஸ்கேலை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் தான் அளவுகோலை கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்தது எடையையும்
நீளத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம், எடையை வந்து 1 கிலோன்னு சொல்கிறோமா, 1 கிலோன்னு சொல்கிறோம்ல. 1 கிலோ அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. அதாவது வேறு வேறையாக இருக்கும். ஒவ்வொரு கல் தேஞ்சிருக்கும், ஒரு கல் தேயாமல் இருக்கும். அப்போ எது தான் சரியான எடை அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் ஒரே ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருக்காங்க. பிளாட்டினம் இரிடியம் கலந்த உலோக கலவை, அதை பத்திரமா வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் அப்படிங்கிற இடத்துல வச்சுருக்காங்க. அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அந்த நிறுவனத்தில் வச்சுருக்காங்க. இதே மாதிரியான எடைக்கல் இந்தியாவிலையும் வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னா டெல்லியில் தேசிய இயற்பியல் ஆய்வகம் இருக்குது, அங்கே வச்சுருக்காங்க. சரிங்களா? இது வந்து என்னென்னா எடைக்கல். எடைக்கல் எங்கே இருக்குதுங்க, எடைக்கல் ஃப்ரான்ஸில் இருக்குது. இதுதான் வந்து அசல் எடைக்கல். அடுத்து நம்ம பார்க்குறது நீளம். நீளம் அப்படிங்கிறத நம்ம எப்படி அக்யூரேட்டாக சொல்லலாம்னா அதுக்கும் ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருக்காங்க, நீல கம்பியை வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தா ஃப்ரான்ஸில் செவ்ரேஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதுங்க. அந்த இடத்துல பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையான 1 மீட்டர் நீளம் கொண்ட கம்பி வச்சுருக்காங்க. எப்போ வச்சுருந்தாங்கன்னா 1889 முதல் வச்சுருக்காங்க. அந்த நீளம் தான் அக்யூரேட்டாக 1 மீட்டர் நீளம். சரிங்களா? இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து ஃப்ரான்ஸில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. அடுத்தது இந்த பாடமே முடிஞ்சு போச்சுப்பா. இவ்வளோ தான் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 2வது பாடம் என்னது, விசையும் இயக்கமும். விசையும் இயக்கமும் வந்து பேசிக்கான பாயிண்ட்டுங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விசைனா என்ன, இயக்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்டா தான் முதல் முறையாக பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. பூமி எங்கேருந்து எந்த பக்கம் சுற்றுதுங்க, மேற்கிருந்து கிழக்கு சுற்றுது. அதனால தான் சூரியன் கிழக்கிலேருந்து மேற்கு போகுது. சரிங்களா? சூரியன் போகிற திசைக்கு ஆப்போசிட்டாக தான் பூமி சுற்றுது. இதை முதல்ல சொன்னது யார், ஆரியப்பட்டா தான் சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட்டு முக்கியம். அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா, போயிட்டே இருப்போம். சிந்து பாத்து கதை மாதிரி போயிட்டே இருக்குதுங்க. வேறு என்ன இருக்குது, இங்கே வந்துருக்கு பாருங்கள். இது வந்து கூற்றும் காரணம், அதில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கம்தான். அலைவு இயக்கமாக இருந்தால் அது கண்டிப்பாக கால ஒழுங்கு இயக்கம்தான். ஆனால் கால ஒழுங்கு இயக்கமாக இருக்கிற எல்லாமே அலைவு இயக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இது கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அலைவு இயக்கமாக இருந்தால் அது கண்டிப்பாக கால இயக்கமாக தான் இருக்கும், கால ஒழுங்கு இயக்கம் தான். ஆனால் கால ஒழுங்கு இயக்கமாக இருந்தால் அது அலைவு இயக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பாக்ஸ் கண்டென்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா, போயிட்டே இருக்குது. அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேகம். வேகத்தை எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம், d/d. இப்படி ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் தான் வேகத்தை கண்டுபிடிக்க முடியும். வேகத்தின் அலகு என்னன்னு பார்த்தா கிலோமீட்டர் பை மணி, கிலோமீட்டர் பை ஹவர்னு சொல்லுவோம்ல, அதுதான் வேகத்தின் அலகு. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க, முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்துட்டே போவோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உசேன் போல்டு. உசேன் போல்டு தான் வந்து மின்னல் வேக மனிதன். உசேன் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர் 100 மீட்டரை 9.58 வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைச்சிருக்காரு. எவ்வளோ நேரம் பாருங்கள், 100 மீட்டரை 9.58 செகண்டு தான், அதுக்குள்ளே கடந்திருக்காராமா. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டே போவோம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இயக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் இப்போதைக்கு படிக்க வேண்டிய பாயிண்ட் கிடையாது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மிதிவண்டி, சைக்கிள். சைக்கிளில் எந்த வகையான இயக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தா சைக்கிளில் சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, சக்கரத்தில் தற்சுழற்சி இயக்கம் இருக்குது. சக்கரத்தில் வந்து தற்சுழற்சி இயக்கம், சக்கரம் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். சைக்கிள் வந்து நேர்கோட்டு இயக்கத்தில் போகுது. சைக்கிளில் 2 விதமான இயக்கம் இருக்குது. சரிங்களா? ஒன்று சக்கரத்தில் தற்சுழற்சி இயக்கம், சைக்கிள் வந்து நேர்கோட்டு இயக்கம். அடுத்தது ரோபோட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரோபோட்டா அப்படிங்கிற செக்கோஸ்லோவாகியா அந்த மொழியிலேருந்து தான் ரோபோட் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அதன் பொருள் உத்தரவுக்கு படிந்த ஊழியர். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. செக்கோஸ்லோகியா வார்த்தை எனக்கே வந்து வார்த்தை புரிய மாட்டேங்குது. அடுத்தது பார்த்துட்டே போவோமா, அவ்வளோதான்ப்பா. 2வது பாடமும் ஃபினிஷ் ஆயிடுச்சு போல். அடுத்தது 3வது பாடத்துக்கு போவோம். என்னன்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இதில் கண்டென்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அணுவை கண்டுபிடிப்பதற்கான கருவிகளை கொடுத்துருக்காங்க. அணுவை ரொம்ப டெப்த்தாக கண்டுபிடிக்க 2 கருவிகள் பயன்படுதுங்க. ஒன்று ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி, இன்னொன்று டன்னலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு சொல்லக்கூடிய ஊடுபுழை எலக்ட்ரான் நுண்ணோக்கி. இந்த 2 நுண்ணோக்கி மூலமாக தான் அணுவை பார்க்க முடியும். சரிங்களா? இந்த 2ஐயும் பார்த்துக்கோங்க.
அடுத்தது அணுவை பற்றி யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இந்திய தத்துவ மேதை கனடாவும் கிரேக்க தத்துவ மேதை டெமோக்ரிட்டஸும் சொல்லியிருக்காங்க. இந்த கனடா இருக்கார் பார்த்தீங்களா, இந்திய தத்துவ மேதை, அவர் என்ன சொல்கிறாருன்னா அணுவை பரமாணு அப்படின்னு சொல்கிறாரு. டெமோக்ரிட்டஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அணுவை அட்டாமஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அட்டாமஸ்ன்னு சொன்னவர் யார்? டெமோக்ரிட்டஸ். இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அணுவை பற்றி டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு அந்தளவுக்கு இப்போ இருக்கிற டைமில் பார்க்க வேண்டிய சூழல் இல்லை, போயிட்டே இருக்குது. முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, என்னப்பா சிந்து பாத்து கதை மாதிரி போயிட்டே இருக்கே. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், துணி துவைக்கும் இயந்திரம். வாஷிங் மிஷின் இருக்கா பார்த்தீங்களா, இந்த வாஷிங் மிஷின் என்ன பண்ணும், துணியை உள்ளே போட்டால் துவைச்சி ட்ரை பண்ணி கொடுத்துரும். துணியை உலர்த்த எந்த முறை பயன்படுதுன்னா மைய விலக்கல் முறை. நல்லா கவனிங்க, வாஷிங் மிஷினில் என்ன பயன்படுது, மைய விலக்கல் அப்படிங்கிற தத்துவம் தான் பயன்படுது. இதை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது நெல்லை பற்றி கொடுத்துருக்காங்க. நெல்லில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோல் தான் உமி. உமி வந்து எதுக்கு பயன்படுதுன்னா கட்டுமான பொருளாக பயன்படுது, உரமாக பயன்படுது, மின்காப்பு பொருளாக பயன்படுது, எரிபொருளாகவும் பயன்படுது. அடுத்தது வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து பாயிண்ட் ரொம்ப கம்மி தாங்க, 6வதுலாம் நேற்று போயிட்டே இருப்போமா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இப்போ தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஃபில்டர் பண்ணுற மெத்தடுக்கு என்ன பேருனா ஆர்ஓன்னு சொல்லுவோம்ல. ஆர்ஓன்னா என்ன அர்த்தம்னா எதிர் சவ்வூடு பரவல். இந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஆர்ஓ அப்படின்னா எதிர் சவ்வூடு பரவல். இந்த முறை மூலமாக தான் தண்ணியை சுத்தம் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோதானா, அடப்பாவிகளா, இந்த பாடமே முடிஞ்சு போச்சு போல இருக்கே. சரி, அடுத்தது பார்ப்போம், போயிட்டே இருக்குதுங்க. 4வது பாடம் தாவர உலகம். தாவர உலகத்தில் நமக்கு தேவையான பாயிண்ட்டு ரொம்ப கம்மி தான். தாவரத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமான வேர் தொகுப்பு இருக்குங்க. ஒன்று ஆணி வேர் தொகுப்பு, இன்னொன்று சல்லி வேர் தொகுப்பு. ஆணி வேர் தொகுப்புனா ஒரே ஒரு வேர் ஆழமாக போகும், ரொம்ப டெப்த்தாக போகும், நீளமாக போகும். எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா வேப்ப மரம், ஆலமரத்தெலாம் சொல்லலாம். சல்லி வேருக்கு உதாரணம் வந்து புல், மக்காச்சோளமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதான் பாருங்களேன், இது வந்து சல்லி வேர் தொகுப்பு. சரிங்களா. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தண்டை பற்றி கொடுத்துருக்காங்க. தண்டை பற்றி வேணால் கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. தண்டை பொறுத்த வரைக்கும் இந்த தண்டு இப்படி பார்த்தீங்களா, இப்போ தண்டுலேருந்து இலை போகுது பார்த்தீங்களா, இந்த இலை பிரிகிற இடத்துக்கு கணு அப்படின்னு பேர். தண்டிலிருந்து இலைகள் தோன்றும் பகுதிக்கு கணுன்னு பேர். 2 கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதி கணுவிடை பகுதி. இந்த தண்டுவோட நுனியில் வந்து மொட்டு உருவாகுங்க. தண்டோட நுனியில் மொட்டு உருவானா அதை வந்து நுனி முட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே இலை இருக்கு இல்லைங்களா, இந்த இலையோட கிளையிலேருந்து மொட்டு உருவானா அதை வந்து கோண மொட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. தண்டோட உச்சியில் வந்தால் நுனி மொட்டு, இங்கே இலை பக்கவாட்டில் வந்தால் கோணமுட்டு. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இலைக்கு அடியில் பார்த்தா உத்து பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தா தெரியாது, செடியை போய் பாருங்கள். செடியில் இந்த 2 பக்கம் இதை இங்கே நீட்டிக்கிட்டு இருக்கும். அந்த 2 பக்கம் நீட்டிகிட்டு இருக்கிற சின்ன பக்கவாட்டு வளரிகளுக்கு இலையடி செதில்கள் அப்படின்னு பேர். இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. இலையடி செதில்கள். அடுத்தது வேறு என்ன இருக்குது, தண்டின் பணிகளை கொடுத்துருக்காங்க, நமக்கு தேவையில்லை. அடுத்தது ஒரு இலையை கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய இலை என்னன்னு பார்த்தா விக்டோரியா அமேசோனிக்கா அப்படிங்கிற தாவரத்தின் இலை. இந்த இலை 3 மீட்டர் நீளம் கூட வளரக்கூடியதுங்களாம், 3 மீட்டர் விட்டம். சரிங்களா. 45 கிலோ இருக்கிற மனுஷனை கூட இந்த இலை தாங்குமா. இந்த இலையை தேடி பிடிச்சி ஒரு நாளைக்கு அது மேலே உட்காந்து பார்க்கணும். இந்த இலையை தெரிஞ்சுக்கோங்க, விக்டோரியா அமேசோனிக்கா. அடுத்தது தாவரத்தை 2ஆக வகைப்படுத்திருக்காங்க பாருங்கள். எதை வச்சு வகைப்படுத்திருக்காங்கன்னா விதையை பேஸ் பண்ணி வகைப்படுத்திருக்காங்க. விதை வந்து சுற்றி இருக்கிற சதையால் மூடப்பட்டிருந்தால் அது மூடிய விதை தாவரம், திறந்த மேனிக்கு இருந்தால் அது திறந்த விதை தாவரம். மூடிய விதை தாவரத்தை ஆஞ்சியோஸ்பெம் சொல்லுவாங்க, திறந்த விதை தாவரத்தை ஜிம்னோஸ்பெம் சொல்லுவாங்க. உதாரணம் பாருங்களேன், மாம்பழம் இருக்கு இல்லையா, மாம்பழம் பாருங்கள், சுற்றியும் சதை வந்து சூழ்ந்துருக்கும். இது வந்து மூடிய விதை தாவரம். இதுவே சைகஸ் எடுத்துக்கோங்களேன், சைகஸோடைய விதை வந்து அப்படியே ஓப்பனாகவே இருக்கும். ஸோ இது வந்து திறந்த விதை தாவரம். திறந்த விதை தாவரம் வந்து சைகஸ். இதை மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. வேறு எதை கொடுத்துருக்காங்க, வேறு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலகத்திலேயே மிக நீளமான நதி எதுன்னு பார்த்தா நைல் நதி. நைல் நதியின் நீளம் 6650 கிலோமீட்டர்கள். இந்தியாவில் நீளமான நதி கங்கை, இதன் நீளம் 2525 கிலோமீட்டர்கள். இது வந்து முக்கியம், பார்த்துக்கோங்க. நீளமான நதி நைல் நதி. அடுத்தது தாமரை இலை எப்படி நீர்ப்பரப்பு மேலே மிதக்குதுன்னு பார்ப்போம். தாமரை இலையை பொறுத்த வரைக்கும் அதோடைய இலை காம்பு இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்கள், இந்த காம்பு. இந்த காம்பில் காற்று இடைவெளி இருக்கும். அந்த காற்று இடைவெளி தான் நீரில் தாமரை மிதக்க உதவுது. அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டு. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தாவரம் எதுன்னு பார்த்தா நிலவாழ் தாவரம். நல்லா கவனிங்க, நிலத்தில் வாழ்ந்த தாவரம். மாஸ்கள், லிவர் ஓட்ஸ்கள் அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நிலத்தில் வாழ்ந்த தாவரங்கள். அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். இன்றைக்கி லெவலில் உலகத்தில் ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி பண்ணுறது எதுன்னு பார்த்தா அமேசான் காடு. எங்கே இருக்குன்னா
தென் அமெரிக்காவில் இருக்குது. அடுத்தது வேறு ஏதாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். பார்த்துட்டே போயிட்டுருப்போமே. அடுத்தது இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் திங்கட்கிழமை, ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் முதல் திங்கட்கிழமை உலக வாலிட நாள். முக்கியமான பாயிண்ட்டுங்க. உலக வாலிட நாளாக கொண்டாடப்படுகிறது. அடுத்தது வேறு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எதுன்னு பார்த்தா மூங்கில். ரொம்ப வேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தா போதுங்க, வேறு தேவையில்ல. அவ்வளோதானா? பாடம் முடிஞ்சிச்சு போலயே. அடுத்தது 5வது பாடம் விலங்கு உலகம். இதை பார்ப்போம். இதில் என்ன பாயிண்ட் இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிங்கப்பூரில் ஜீராங் பறவைகள் பூங்கா அப்படிங்கிற பூங்கா இருக்குங்க. அந்த பூங்காவில் பெண் குயினாக வச்சுருக்காங்க. பெண் குயின் என்னதுங்க? பறவை. நல்லா பாருங்கள், இது விலங்கு கிடையாது, இது வந்து பறவை. இந்த பெண் குயின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பனிக்கட்டியை சுற்றி வச்சு 0 டிகிரி வெப்பநிலைக்கும் குறைவாகத்தான் அதை வளர்த்துறாங்க. அந்த சூழ்நிலை தான் இது இருக்கும். இது எங்கே இருக்குன்னா, ஆர்டிக் பகுதி, அண்டார்டிகா பகுதியில் தான் இந்த பெண் குயின் இருக்கும். இது வந்து பறவை. இதை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வந்து விலங்குன்னு கூட கொடுத்து கேட்கலாம். அப்புறம் நம்ம பறவைன்னா பீதி ஆயிடுவோம். அடுத்தது ஒரு செல் உயிரினங்களை கொடுத்துருக்காங்க. இதில் ஜஸ்ட்டு முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். முதல்ல பார்க்குறது அமீபா. அமீபா வந்து ஒரு செல் உயிரி. அமீபா வந்து எப்படி வந்து இடப்பெயர்ச்சி அடையும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இடப்பெயர்ச்சி அடையும்னா, இது வந்து போலிக்கால்கள் வழியாக நடக்கும். போலிக்கால்னால் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து போலிக்கால்கள். இந்த கால் பர்மனெண்ட்டாக இருக்குமானா இருக்காது, இது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து போலிக்கால்கள். அதன் மூலமாக தான் இடப்பெயர்ச்சி அடையுது. இது எப்படி சுவாசிக்குது அப்படின்னு பார்த்தா, எளிய பரவல் முறையில் மூலமாக சுவாசிக்குது. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்தது பாரமேசியம். பாரமேசியமும் ஒரு செல் உயிரி. இது நீரில் வாழக்கூடியது. இது எப்படி இடப்பெயர்ச்சி அடையுதுன்னா, குறு இலைகள் மூலமாக. சின்ன சின்ன இலை இருக்குது பாருங்கள், இந்த சின்ன சின்ன மைனூட்டான இலை வழியாக தான் இடப்பெயர்ச்சி அடையுது. அடுத்தது யூக்ளினா. யூக்ளினாவை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு செல் உயிரி. இது கசையிலை. இங்கே பாருங்களேன், இப்படி கொடுத்துருக்காங்களே, இந்த கசையிலை மூலமாக இடப்பெயர்ச்சி அடைக்குது. இதை வந்து கொடுத்து கூட கேட்கலாங்க, சரிங்களா? இடப்பெயர்ச்சி அடைகிறது தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது இருவாழ்விகள். இருவாழ்வியை பொறுத்த வரைக்கும் தவளை ஒரு இருவாழ்வி. தவளை வந்து சின்ன ஸ்டேஜில் இருக்கும்பொழுது அதை வந்து தலைப்பரட்டைன்னு நம்ம சொல்லுவோம். சின்ன பையனில் நம்ம விளையாடுவோம்ல, அப்போ தலைப்பரட்டைன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிற நிலையில் செவுள்கள் மூலமாக சுவாசிக்கும், சின்னதாக இருக்கும்போது. அதுவே பெருசாயிருச்சுன்னா தோல் மற்றும் வாய்க்குழி மூலமாக, நுரையீரல் மூலமாக சுவாசிக்கும். சரிங்களா? 2 விதமான சுவாச நிலைகள் தவளைக்கிட்ட இருக்குது. அடுத்து மீன் எப்படி சுவாசிக்குங்க? மீன் வந்து செவில்கள் மூலமாக சுவாசிக்கும். அடுத்தது வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். வேறு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரே சமயத்தில் 2 கண்கள் மூலமாக வேறு வேறு பொருளை பறவையால் பார்க்க முடியுமா? ஒரே நேரத்தில் வேறு வேறு பொருளை பார்க்க முடியும். ரைட் சைடு கண்ணில் ஒரு பொருளை பார்க்கும், லெஃப்ட் சைடு கண்ணில் இன்னொரு பொருளை பார்க்கும். இந்த நிலைக்கு இருவிழி பார்வை அப்படின்னு பேருங்களாம். இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பறவைகள் வந்து வலசை போதலை கொடுத்துருக்காங்க. இது 6வது தமிழ் புக்கில் இருக்கும். வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூடன்குளம், இந்த இடங்கள்லாம் பறவைகள் சரணாலயம் இருக்குது. இங்கே பறவைகள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா, சைபீரியா, ரஷ்யா, இந்த நாட்டிலேருந்து பறவைகள் வலசை போவதற்காக இங்கே வருதுங்க. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஒட்டகத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒட்டகத்தை பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டகம் எப்படி நடக்குதுன்னா, அதோடைய தட்டையான கால் மூலமாக மணல் மேலே வச்சாலும் மணலில் கால் வந்து புதையாது. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. சில விலங்குகள் என்ன பண்ணுன்னா, அதிகப்படியான குளிர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குளிரை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா செயல்பாட்டையும் நிப்பாட்டிட்டு தூங்கிடும். இதை குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம் பார்த்தா ஆமை வந்து குளிர்காலத்தில் தூங்கிருங்க. அதுவே இன்னும் சில விலங்குகள் பார்த்தா அதிகப்படியான வெப்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெப்பத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் வந்து வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு தூங்கிடும். இதுக்கு வந்து கோடைக்கால உறக்கம்னு பேர். எடுத்துக்காட்டு நத்தை. இந்த எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். குளிர்கால உறக்கம் வந்து ஆமை, கோடைக்கால உறக்கம் வந்து நத்தை. அடுத்தது வேறு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். கங்காரு எலியை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கங்காரு எலி எப்பொழுதும் நீர் அருந்துவது இல்லை. இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளுடைய தமிழக மாநில விலங்கு என்னன்னு பார்த்தா நீலகிரி வரையாடு. வரையாடு மலை மீது ஏறி மிகப்பெரிய பாறை இடுக்கில் கூட ஒளிஞ்சிக்கோங்க. உடலுடைய சமநிலையோடு அது நின்றுக்கும். இதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அவ்வளோதானா? பாடமே முடிஞ்சு போல். அடுத்தது ஃபைனலான பாடத்துக்கு வரம்பா. 6வது பாடம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்க. உடல் நலமும் சுகாதாரமும் ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய பாடம். இதில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தா, WHO சொன்ன கூற்றை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதன் முழுமையான உடல், மனம், சமூகம்
அந்த 3லையுமே வந்து அவன் சந்தோஷமாக இருந்தால் தான் அவன் ஆரோக்கியமாக இருக்கான்னு அர்த்தம். நோய் இல்லாமல் இருந்தால் அவன் வந்து நலமாக இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. 3லையுமே அவன் வந்து நலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சில உயிரினங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உயிரினங்கள் சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய அழுத்தம், மாற்றம் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உடலை வந்து வடிவமைச்சுக்கும். இதை வந்து ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமியோஸ்டேசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. உடலை வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தகவமைச்சுக்கிறது. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஊட்டச்சத்தில் கொடுத்துருக்காங்க. ஊட்டச்சத்து அப்படின்னா நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய வேதியியல் கூறுகள். உடம்புல 6 முக்கியமான ஊட்டச்சத்து இருக்குது. என்னென்னு பார்த்தா கார்போஹைட்ரேட்டு, புரதம், கொழுப்பு, வைட்டமின், தாதுப்பு, நீர் எல்லாமே இருக்குது. இது நம்ம சுருக்கமாக பார்ப்போம். முதல்ல பார்க்குறது கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டுங்கிறத மாவுச்சத்துன்னு சொல்லுவாங்க. கார்போஹைட்ரேட் எதுக்கு பயன்படுதுன்னா ஆற்றல் தர பயன்படுது. இந்த கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் 3 வகையில் இருக்குதுங்க. சர்க்கரை, ஸ்டார்ச், நார்ச்சத்து உணவு. இப்போ உதாரணமாக பார்த்தா நம்ம சாப்பிட்ற பழம் இருக்குல்ல, பழம், தேன், கரும்பு சர்க்கரை, பீட்ரூட்டு, இதில் எப்படி இருக்குன்னா சர்க்கரை வடிவத்தில் இருக்குது. அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி டைப்பில் எப்படி இருக்குன்னா டார்ச் வடிவத்தில் இருக்குது. முழு தானியங்கள், கொட்டை உணவுகள் இதில் வந்து எப்படி இருக்குன்னா நார்ச்சத்து வடிவத்தில் இருக்குது. இந்த 3 வடிவத்திலையும் கார்போஹைட்ரேட் இருக்குதுங்க. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துட்டே போவோம். கார்போஹைட்ரேட்டு. அடுத்து கொழுப்பு. கொழுப்பு அப்படிங்கிறதும் ஆற்றலை தரக்கூடிய உணவு. ஆனால் கொழுப்பு கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடியது. குறிப்பாக கொழுப்பு தான் நம்மளுடைய உடல செல்களை பாதுகாக்குது. கொழுப்பு இவ்வளோதாங்க. அடுத்தது புரதங்கள். புரதங்கள் எதுக்கு பயன்படுதுன்னா நம்மளுடைய உடல் வளர்ச்சி, செல்களை புதுப்பித்தல், செரிமானம் போன்றவற்றிற்காகவும் உடற்சேரியலுக்காகவும் புரதங்கள் பயன்படுது. புரதம் இதுக்கெல்லாம் பயன்படுது, பார்த்துக்கோங்க. அடுத்தது அதிகமான புரதம் கொண்ட உணவு எதுன்னு பார்த்தா சோயாபீன்ஸு. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதிகமான புரதம் கொண்ட உணவுப் பொருள் சோயாபீன்ஸு. அடுத்தது வைட்டமின்கள். வைட்டமின்கள் வந்து நம்ம உடலில் நடைபெறும் பல்வேறு உயிர் வேதி வினைகளுக்கு தேவை. வைட்டமின் தான் தேவை. வைட்டமினை பாதுகாக்கும் உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான பாயிண்ட்டு, வைட்டமினை பாதுகாக்கும் உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வைட்டமினை பொறுத்த வரைக்கும் 6 விதமான வைட்டமின் இருக்குங்க. ABCDEK. இந்த 6ல் பி மற்றும் சி, பியும் சியும் நீரில் கரையும், தண்ணியில் கரைக்கலாம். மற்ற ADEK இந்த 4ஐயும் தண்ணியில் கரைக்க முடியாது, கொழுப்பில் மட்டும்தான் கரைக்க முடியும். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. கொழுப்பில் கரையும் வைட்டமின் எது, நீரில் கரைகிற வைட்டமின் எதுன்னு பார்த்துக்கோங்க. கொழுப்புன்னா ADEK. இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்தது வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்களை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வைட்டமின் A இதன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் மாலைக்கண். வைட்டமின் B இதனால் ஏற்படக்கூடிய நோய் பெரிபெரி. பெரிபெரி வந்தால் நரம்பு பலவீனமாகும், உடல் சோர்வு ஏற்படும். மாலைக்கண்ணா மங்களா பார்க்குற மாதிரி இருக்கும். வைட்டமின் C வந்து ஸ்கர்வி. ஸ்கர்வி வந்தால் ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படும். அடுத்தது வைட்டமின் D. வைட்டமின் D குறைபாட்டால் ரிக்கட்ஸ் நோய் வரும், எலும்புகள் வந்து பலவீனமாயிரும். வைட்டமின் E காரணமாக கண் பார்வை மங்களாயிரும், மலட்டுத்தன்மை வரும், நரம்பு பலவீனமாகும். அதுவே வந்து வைட்டமின் K, எலும்புகள் வந்து எலும்பு பல்லெல்லாம் வந்து பலவீனமாயிரும். சிறு காயம் ஏற்பட்டால் கூட அதிகமான இரத்த கசிவு ஏற்படும். இதுக்கு காரணம் வைட்டமின் K குறைபாடு. இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு வைட்டமின் C இருக்கான். எதில் இருக்குதுங்க? நெல்லிக்காயில் இருக்கான். இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது வைட்டமின் D குறைபாட்டால் நோய் ஏற்படுது. எப்படி ஏற்படுதுன்னா, விளையாட்டு வீரர்கள்லாம் பார்த்தா ஸ்கின்னில் வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் போடுவாங்கள்ல, அந்த லோஷன் வந்து வைட்டமின் D உற்பத்தியை குறைக்குதான். அதனால் வைட்டமின் D குறைபாட்டால் விளையாட்டு வீரர்களுக்கு நோய் ஏற்படுமா. அடுத்தது தாதுப்புக்கள். தாதுப்புக்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பயன்படுதுன்னா உடல் வளர்ச்சிக்காகவும் உடல் செயல்பாடுகளுக்காகவும் அதை ஒழுங்குபடுத்தவும் பயன்படுகிறது. தாது உப்புக்களையும் பாதுகாக்கும் உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தாதுப்புக்கள் எதுக்கு தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். தாதுப்புனாவே முக்கியமான தாதுப்பு கால்சியம், பாஸ்பரஸு, அயோடினு, இரும்பு சத்தையெல்லாம் சொல்லலாம். கால்சியம் எதுக்கு பயன்படுது? வலுவான எலும்பு, பல்லு, ரத்தம் முறைய பயன்படுது. பாஸ்பரஸ் எதுக்கு பயன்படுது? எலும்பு, பல்லு வந்து வலுவாக பயன்படுது. அயோடின் வந்து தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி செய்ய பயன்படுது. இரும்பு சத்து ஹீமோகுளோபின் உற்பத்தி செய்யவும் மூளை வளர்ச்சிக்கும் பயன்படுது. ஸோ தாதுப்புக்களில் இவ்வளோ யூஸ் இருக்குங்க. குறிப்பாக தாதுப்பு அதிகமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தா முருங்கைக்கீரையில் இருக்குங்க. இந்த முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் 80% முருங்கை உற்பத்தி பண்ணுறது இந்தியா தான். முருங்கை உற்பத்தியில் இந்தியா தான் முதல் இடத்துல இருக்குதுங்க. அடுத்தது முருங்கைக்கீரையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வைட்டமின் A, வைட்டமின் C, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, புரதம் எல்லாமே இருக்குதுங்க. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் இருக்கிறது. ஆக்சிடென்ட்டை தடுப்பனாகவும் முருங்கைக்கீரை இருக்கிறது.
அடுத்தது நீரை பொறுத்த வரைக்கும் 8 டம்ளர் தண்ணியை குடிங்கன்னு சொல்கிறாங்க. தண்ணியை அவ்வளோ நம்ம குடிக்கிறோமா? குடிக்கணும், வேறு வழி இல்லை. அடுத்தது ஊட்டச்சத்து குறைபாட்டால் வரக்கூடிய நோய்களை கொடுத்துருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டு. சமீபத்தில் இந்தியாவில் ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அந்த ஆய்வில் என்ன தெரியுதுன்னா 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனோடு இருக்காங்க, அதாவது வெயிட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதை வச்சு பார்க்கும் பொழுது உலகத்திலேயே சீனாவில் தான் உடல் பருமனான குழந்தைகள் இருக்காங்க. அடுத்து இந்தியாவில் 2ஆவதாக இருக்காங்களாம்மா. உடல் பருமனான குழந்தைகள் வரிசையில் இந்தியா உலக அளவில் 2ஆம் இடத்துல இருக்குது. அடுத்தது புரத குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்களை பார்ப்போம். புரதம் குறைபாட்டால் குழந்தைகளில் 2 விதமான நோய் ஏற்படுங்க. ஒன்று குவாசியோகர், இன்னொன்று மராஸ்மஸ். குவாசியோகர் யார்கிட்ட ஏற்படும்னா சின்ன குழந்தைகிட்ட தான் வரும். இந்த நோய் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா வளர்ச்சி குறைபடும், முகம் கைகால் வீங்கி போயிடும், வயிறு உப்பி போயிடும், குறிப்பாக வயிற்றுப்போக்கு ஏற்படும். இப்படி இருக்குங்க. இது குவாசியோகர். அதுவே மராஸ்மஸ் அப்படின்னு பார்த்தா அது பெரியவங்ககிட்ட வரும், கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகிட்ட வரும். மராஸ்மஸ் வந்தால் இப்படி தான் இருக்கும், எலும்புந்தோலுமாக அந்த குழந்தை இருக்குங்க. சரிங்களா? அப்போ புரத குறைபாட்டால் வரக்கூடிய நோய் குவாசியோகர், மராஸ்மஸ். அடுத்தது தாது உப்புக்கள் குறைபாட்டால் வரக்கூடிய நோய்கள். தாது உப்பு குறைபாட்டால் என்னென்ன நோய் வரும்னு பார்த்தா கால்சியம் பற்றாக்குறையால் ரிக்கட்ஸ் வரும், பாஸ்பரஸ் பற்றாக்குறையால் ஆஸ்டியோ மலேசியா அப்படிங்கிற நோய் வரும். அடுத்தது அயோடின் குறைபாட்டால் குழந்தைகளில் கிரிட்டினிசம் அப்படிங்கிற நோயும், பெரியவர்களுக்கு முன்கழுத்து கலல் நோயும் வரும். குழந்தைகளில் என்ன வருதுங்க? கிரிட்டினிசம் வருது. இது முக்கியமாக பார்த்துக்கோங்க. இரும்புச்சத்து குறைபாட்டால் ரத்தச்சோகை நோய் வரும். இதில் முக்கியமானது பார்த்துக்கோங்க. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் கண்டுட்டு பாருங்கள். பெஞ்சமின் பிராங்க்லின் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அறிஞர். இவர் என்ன சொல்கிறாருன்னா சீக்கிரம் படுக்க சென்று அதிகாலையில் எழும் பழக்கம் உள்ள மனிதன் நலமுடனும் வளமுடனும் அறிவுடனும் இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். யார்? பெஞ்சமின் பிராங்க்லின். அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓஆர்எஸை பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு வயிற்றால போகுதுன்னு வைங்களேன், அந்த சமயத்தில் நம்ம என்ன குடிப்போம்னா ஓஆர்எஸ் கரைசல் குடிப்போம், வாய்வழி நீரேற்ற கரைசல். இது என்ன சொல்கிறாங்கன்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக குடிக்கிறோம்னா நம்ம உடம்புல நீர் சமநிலை ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக குடிக்கிறோம். அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நுண்ணுயிரிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. நுண்ணுயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னதுங்க? நுண்ணுயிரிகளுக்கு பாக்டீரியா, வைரஸு, புரோட்டோசோவா இதெல்லாம் சொல்லலாம். நுண்ணுயிரியால் ஏற்படக்கூடிய நோய் என்னென்னு பார்த்தா இங்கே பாருங்கள், சீதபேதி, பல்லு சொத்தை, சேத்து புண்ணு, பொடுகெல்லாம் நுண்ணுயிரிகளால் வரக்கூடியதுங்க. நம்ம நுண்ணுயிரிகளை பற்றியும் அதனால் வரக்கூடிய நோய்களை பற்றியும் நம்ம பார்ப்போம். முதல்ல பார்க்குறது பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியாவுடைய செல்லில் உட்கரு இருக்காது. முக்கியமான பாயிண்ட்டுங்க. உட்கரு இருக்காது, செல் சவால் சொல்லப்பட்ட நுண் உறுப்புகள் இருக்காது. வெறும் ஒரே ஒரு செல்லு மாதிரி இருக்கும், பொட்டு மாதிரி இருக்குங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்த பாக்டீரியாவால் நமக்கு நிறைய நோய் ஏற்படுங்க. இந்த நோய் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுதான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. எப்படி பரவுது அப்படின்னு கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். காலரா எப்படி பரவுதுன்னா காலரா அல்லது வயிற்றுப்போக்கு அசுத்தமான நீரால் பரவுது. நிமோனியா காய்ச்சல் எப்படி பரவுதுன்னா இருமல் மற்றும் தும்மல் மூலமாக காற்றுல கலந்து பரவுதுங்க. டெட்டனஸ் அப்படிங்கிற கக்குவான் எப்படி பரவுதுன்னா பாக்டீரியாவால் தாக்கப்பட்ட காயங்கள், பாக்டீரியாவால் உருவாக்கப்பட்ட காயத்தின் மூலமாக பரவுது. காசநோய் எப்படி பரவுதுன்னா இருமல் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலை மூலமாக பரவுது. டைபாய்டு காய்ச்சல் எப்படி பரவுதுன்னா அசுத்தமான உணவு மற்றும் நீர் மூலமாக பரவுதுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். 6வதுலேயே இதுதாங்க ஹைலைட்டு. சரிங்களா? அடுத்தது வைரஸ்கிட்ட ஒரு செல்லு கூட கிடையாதுங்க. சரிங்களா? அந்தளவுக்கு மைனட்டாக இருக்கக்கூடிய உயிரி. குறிப்பாக வைரஸ் எப்படி இருக்கும்னா புரத உரையால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலத்தை கொண்டது. இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்னென்னு பார்த்தா இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு. வைரஸில் டிஎன்ஏ இருக்கிறதுக்கு பதிலாக அது ஆர்என்ஏவை வச்சுருந்தா அதுக்கு ரெட்ரோ வைரஸ்ன்னு பேருங்க. வைரஸு அதில் டிஎன்ஏக்கு பதிலாக ஆர்என்ஏ இருந்தால் அதுக்கு ரெட்ரோ வைரஸ்ன்னு பேர். வைரஸால் உருவாகும் நோய்கள் என்னென்னு பார்த்தா சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்ஸா, கல்லீரல் ஒவ்வாமை, சின்னம்மை, இளம்பிள்ளை வாதம், பெரியம்மை, தட்டம்மையெல்லாம் வருங்க. அவ்வளோதாங்க. இந்த 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற அனைத்து அறிவியல் பாடத்தையும் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம். இதையே நீங்கள் பார்த்தா போதும். இதிலேயே கண்டிப்பாக கொஷின் வர வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா? அதாவது பாடத்தை படித்து தான் ஆகணும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களால் படிக்க முடியாது. ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கிறது தான் எங்களுக்கு தேவை. சரிங்களா? உங்களுக்கு பிடிக்கலனா தேவையில்லை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து தேவைப்படுதா, வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. பிடிச்சிருக்குன்னா லைக் போடுங்க. சரி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.